இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை. இந்த பிரச்சனைய முடிக்கணுன்றதுக்காக அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவோட சவுதியில வச்சு பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பேச்சுவார்த்தை பண்றதுக்காக அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க இல்லையா? இப்ப அடுத்தது கூட மார்ச் 24 நடக்க இருக்கு. இப்பதான் செலன்ஸ்கி அவர்களுக்கு ஒரு விஷயம் புரியுது. ஆமா, நம்மள யாருமே நாட்டோட சேர்த்துக்கல. நம்மளுக்கு இதுக்கு மேல நம்ம சேர்றது யாருக்கும் விரும்பல. இன்விடேஷன் யாரும் தரல அப்படிங்கிற ரியாலிட்டி புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுக்கிறாரு. ஸோ இதுக்கு மேல செக்யூரிட்டி கேரண்டி இந்த நேட்டோ இது போல விஷயங்கள் விட்டுருவாரா? இல்லன்னா நேட்டோக்கு பதிலா பல நாடுகளும் எங்களுக்கு பாதுகாப்பு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிறது போல எல்லாத்துக்கிட்டையும் ஒப்பந்தங்கள் போடுவாரா? இதை ரஷ்யா ஒத்துக்குவாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஒப்பந்தங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். ஆனா அவங்களோட ட்ரூப்ஸை கொண்டு வந்து உக்ரைனுக்குள்ள நிப்பாட்டுறதுக்கு தான் நாங்கள் தடை விதிக்கிறோம் அப்படிங்கிற தெளிவாக அன்சைடில் இருக்கிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜெலன்ஸ்கி அவர்கள் நேட்டோக்கு மட்டும் புரிஞ்சுக்கல. அடுத்தது 27, ஏன்னா சவுதியில் வச்சு மார்ச் 24 ரஷ்யாவும் அமெரிக்காவும் திரும்பி பேசிட்டு போறாங்க இல்லையா? மார்ச் 27 ஜெலன்ஸ்கி அவர்கள் யூரோப்பியன் யூனியனோட பல தலைவர்கள், உக்ரைனுக்கு உதவுறதா சொல்லக்கூடிய தலைவர்கள், பாரிஸ்ல வச்சு வந்து அதை பிரான்ஸ்ல வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் போட போறாங்க. இங்க நடக்கிற சாராம்சம் எடுத்து அங்க வச்சு எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறீங்களா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. இப்போ அடுத்தது யூரோப்பியன் யூனியன் வந்து பார்த்தீங்கன்னா உதவுறாங்க. உக்ரைனுக்கு வந்து ஆயுத உதவிகளாக கொடுத்துருக்குறோம் இல்லையா? ஒன் சீஸ்ஃபயர் வந்துருச்சு அப்படின்னா, பேச்சுவார்த்தை மூலியமா சீஸ்ஃபயர் வருது அப்படின்னா, அது அப்படியே உக்ரைனை கட்டமைக்கிறதுக்கான உதவிகளாக மாறிடும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அதாவது ஏகப்பட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் டேமேஜ் ஆயிருக்கும் இல்லையா? ஆனால் திருப்பி மறுசீரமைக்கும் பணியில் நாங்கள் உதவி பண்ண ஆரம்பிப்போம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஆக மொத்தம் உக்ரைனை விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத யூரோப்பியன் யூனியன் ரெடியாக இருக்கிறாங்க. இருதரப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனை தான். ரெண்டு பேர்த்துக்குமே உக்ரைன் வேணும்னு அடம்பிடிக்கிறாங்க. ஏதாவது ஒரு வழியில் நாங்கள் உக்ரைனுக்கு உதவி பண்ணிட்டே இருப்போம், உக்ரைனை கட்பாட்டில் வச்சுப்போம் அப்படிங்கிறத இருதரப்புலையும் இருக்கிறாங்க. யாருக்கு இது கடைசியாக கிடைக்க போகுது? இல்லை சரிவாதியாக பிச்சுக்குவாங்களா? பார்டர் வரைஞ்சு என்ன நடக்கும் தெரியல. என்ன நடக்கும்ன்ற வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ யூரோப்பியன் யூனியன் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 5 வருஷத்துலேருந்து 10 வருஷத்துக்குள்ள நேட்டோலேருந்து அமெரிக்காவை தூக்குற அளவுக்கு நம்ம ரீப்ளேஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பேலன்ஸ் பண்ண பழகிக்கணும் அப்படிங்கிறது போல முடிவுகள் எடுத்திருக்கிறாங்க. ஏன்னா அதிக அளவில் டிஃபென்ஸ் பட்ஜெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல நாடுகளும் இதுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, செலவு பண்ண போகிறாங்க. டிஃபென்ஸ் பட்ஜெட் அதிகரிக்கிறாங்க அப்படின்னாலே பெருமளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுத உற்பத்திக்குள்ளே இறங்க போகிறாங்க. ஆயுத உற்பத்தினாலே ஒரு மிக பெரும் போருக்கு தயாராகிறாங்க அப்படிங்கிறத மாற்றுக்கருத்தில். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா சீனாக்கு எகெயின்ஸ்டாவா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இல்லை மிடில் ஈஸ்ட்டு, சீனா, ரஷ்யா எல்லாத்தையும் ஒரு சேர வச்சு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாங்களான்னு தெரியல. என்ன நடக்க போன்றது வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ ஜெலன்ஸ்கி அவர்கள் மீட் பண்ண போறாரு, எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆல்ரெடி நடந்த சீஸ்ஃபயர் டீலில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எனர்ஜி ஃபெசிலிட்டி மேலே தாக்குதல் பண்ணக்கூடாது. இப்போ உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா சுதா பகுதியில் இருக்கக்கூடிய கேஸ் பம்பிங் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா? ஸோ அது மேலே தாக்குதல் பண்ணுறதா ரஷ்யா சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் தாக்குதல் பண்ணல அப்படிங்கிற உக்ரைன் சொல்கிறாங்க. இது நார்மலாக நடக்கக்கூடிய விஷயம் தான். சமீபத்தில் கூட அமெரிக்காவை இதை வந்து பாருங்க, கண்காணிக்கணும் இந்த சீஸ்ஃபயர் அப்படிங்கிறதோட ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருந்தாரு. இப்போ உக்ரைன் தாக்குதல் பண்ணுறது உக்ரைனுக்குள்ளே பண்ணுறதா ரஷ்யா பண்ணுறாங்களா இல்லையான்றது பார்ப்பாங்க. ரஷ்யாவுக்குள்ளே நடக்கிறத யார் பார்ப்பாங்க? யார் வந்து ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுவாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஆதாரங்கள் கொடுத்தாலும் அதை ஏற்றுக்குவாங்களா மேற்குலக நாடுகள் அப்படின்ற கேள்விகள் வருது. இப்போ இது போல தாக்குதல் நடந்திருக்கே, இதுக்கு என்ன பதில் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. மரியா ஜரக்கோ அவர்கள் ரஷ்யாவோட ஸ்போக் உமன் இருக்காங்களே, அவங்க தரப்பு வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ஆனால் அப்போ சீஸ்ஃபயர் மீறியாச்சுங்க, இந்த சீஸ்ஃபயர் ஒத்துக்கிறோன்னு சொன்னோம்ல, அதுக்கப்புறத்துலேருந்தே தாக்குதல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா புதுசா அப்படிங்கிறவங்கள அவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. அது வாடிக்கை தெரிஞ்ச விஷயம் தானே. உக்ரைன் எந்த ஒரு டீலிங் போட்டாலும் அதை மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே. அப்படிங்கிறது போல அவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க இப்படி சொல்லும் போது இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சில வீடியோக்கள் டேக் ஆயிருக்கு. இது இப்போ எடுக்கப்பட்ட வீடியோ பதிவு இல்லை. 2019 அந்த காலகட்டத்தில் இந்த கிரீமியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டில் எடுத்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த டொனஸ்க், டான்பாஸ் அந்த ரீஜனில் அப்போ இருந்தே சண்டை தான். அங்கே ரிபல்ஸோட கையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தனிநாடு வேணும்னு கோரிக்கை வச்சு இந்த மரியாபோல் வரைக்கும் முன்னாடி பார்டர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் பகுதிகள் இந்த டொனஸ்கோட மத்திய பகுதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிபல்ஸோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருந்தது. அதுவும் இந்த டொனஸ்கில் வந்து பக்முட் பேட்டெல்லாம் நடந்தது தெரியுங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி ரிபல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க. அப்போ பக்முட்டில் ஒரு பேட்டில் பண்ணி உக்ரைன் வந்து அதை கட்டுப்பாட்டில் எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த டைமில் அதெல்லாம் சண்டை நடந்துட்டு இருந்தது. அப்போ இந்த சீஸ்ஃபயர் டீல் இதெல்லாம் பீஸ்லாம் மின்ஸ்க் அக்ரிமெண்ட் டீல்லாம் போட்டிருந்தாங்க இல்லையா? அப்போ ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து அங்கே ஃப்ரண்ட் லைனில் இருக்கக்கூடிய வீரர்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருப்பார். ஆயுதங்களை கீழே போட்டு வாங்க பேச்சுவார்த்தை மூலியமா சீஸ்ஃபயர் போட்டுக்கோ, சொல்கிறத கேளுங்க அப்படிங்கிற பேசும்போது அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வீரர்கள் அதிபர்னு கூட பார்க்காம அங்கே இருக்கக்கூடிய வீரர் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருப்பாரு. இப்படித்தான் நடக்கும். அதாவது முன்னாடி கூட வந்து இவர் ஏதோ பேசினாங்க இவர்கிட்ட போற நிறுத்துன்னு சொல்லும் போது, ஆனால் இப்போலாம் இவர் போய் ஏதாவது சொன்னார் அப்படின்னா செஞ்சிருவாங்க ஜெலன்ஸ்கி அவர்களே அப்படிங்கிறது போல வந்து கீழே. அதாவது ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன வேணாலும் சொல்லலாம், தாக்குங்க தாக்காதீங்கன்னு சொல்லிட்டு, அது என்ன ரஷ்ய ராணுவமா? புட்டின் அவர்கள் சொன்னால் கேட்டு நடந்துக்கிறதுக்கு அந்த அளவுக்குலாம் ஒழுக்கமான ராணுவம் உக்ரைனுக்கு கிடையாது. ஏன்னா ஏகப்பட்ட கிளை அமைப்புகள் இருக்கு. அதுவும் அசோலா வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஆர்மி மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு சந்தேகம் வந்திருக்கும்,
இப்போ அந்த இராணுவத்துக்கெல்லாம் ஆயுதங்கள் வேணும்ல. ஆயுதம் வேணும்னா அதுக்கு தனியாக உக்ரைன் தானே கொடுத்தாகணும், வாங்கி கொடுத்தாகணும் அப்படிங்கிறது போல் அந்த ப்ரைவேட் இராணுவம்லாம் தனியாகவே லிங்க் வச்சுருக்காங்க. ஏகப்பட்ட அமைப்புகள் கிட்ட இருந்து அவங்க வெப்பன்ஸ் சோர்ஸ் பண்ணி பிளாக் மார்க்கெட்லேருந்து அவங்களுக்கு வேணுங்கிற ஆயுதங்கள் அவங்க பிரத்யேகமாக எடுத்து ரஷ்யாவோட சண்டை பிடிக்கக்கூடிய இராணுவங்கள்லாம் இங்கே தனியாக இருக்குது. உக்ரைன் இல்லாமையே அவங்களால சண்டை பிடிக்கக்கூடிய எபிலிட்டி அவங்க கிட்ட இருக்குது. ஆனால் ரொம்ப நாளைக்கு முடியாது. உக்ரைனோட இராணுவமும் இணைஞ்சு செயல்பட்டாங்கன்னா மேபி அவங்கள நியூட்ரலைஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு பவர் உக்ரைனில் இருக்கா அப்படின்ற கேள்வி இருக்குது. இப்போ திரும்ப இது போல் சீஸ்ஃபயர் போட்டிருக்கு, இதெல்லாம் தாக்காதப்பா அப்படின்னு சொன்னால் அவங்க கேட்பாங்களா? ஸோ அதனால் இதெல்லாம் வந்து கேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சீஸ்ஃபயர்லாம் போடுறதெல்லாம் வயலேஷன் நடந்துகிட்டே தான் இருக்கும். இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிறது போல் சிலர் தரப்புலேருந்து இது போல் வீடியோக்கள்லாம் எவிடன்ஸாக வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு நடக்கும் நடக்கலன்றது தெரியல. மேபி அது முன்னாடி நடந்திருக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை வேறு அப்படிங்கிறதோட சொல்கிறாங்க. ஆனால் உக்ரைனோட இராணுவத்துக்கே ஜெலன்ஸ்கி அவர்கள் மேலே சில நம்பிக்கை போயிடுச்சு. எப்போ போய் அமெரிக்காவில் உட்காந்து பல்ப் வாங்கிட்டு வந்தாரோ, திட்டு வாங்கிட்டு வந்தாரோ, அப்போத்தேருந்து இவர் மேலே இருக்கிற மவுஸ் போயிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. என்ன நடக்கும் தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா எது வேணால் நடக்கலாம் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் துருக்கியில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி கழிப்பு உறுதி தான் போல தெரியுது. இது இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஏன்னா இருதரப்புலேயும் குத்து வாங்கிட்டே இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்தது. இவர் மாறி மாறி குத்திக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்தது. இப்போ ஒரு சைடாக யூரோப்பியன் சைடு சாஞ்சிடலாமா அப்படிங்கிறத எப்படின்னு ஒரு தலை சாயும் போது இப்படி சாஞ்சிருச்சு, மொத்தமாக சீட்டே உடஞ்சிருச்சு அப்படிங்கிறது போல இருக்குது. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி இருந்துச்சுன்னா நான் சைடில் அட்டாச் பண்ணுறேன். கீழே வந்து போட்டிருந்தாங்க, எர்டகன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் சேரை வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து விடுவார். ஆனால் அது பிடிச்சிருவாரு, அது எதுவும் நடக்காது. ஆனால் புட்டின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஈவெண்ட் நடக்கும்போது சேரையை தள்ளி விட்டு போயிடுவார். மவனே என் சேரை தொடணும்னு நினச்சானா உன் சேரே இல்லாமல் பண்ணிடுவேன் அப்படிங்கிறது போல் அப்போவே சிம்பாலிக்காக சொல்லியிருந்தாரு. இது கூட புரியலிங்களா உங்களுக்கு? துருக்கியோட அதிபரான எர்டகன் அவர்களே அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எது எப்படியோ அது போல் பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம மெயினான விஷயங்களுக்குள்ளே வந்துடலாம். அதாவது உக்ரைன் வந்து சுதா பகுதிக்குள்ளே தாக்குதல் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் ரஷ்யா வந்து ஒடசா பகுதிக்குள்ளே பயங்கரமான ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறாங்க. லார்ஜ் ஸ்கேல் ஸ்ட்ரைக் திரும்ப ஒடசால் நடக்குதுன்றாங்க. ஸோ அதிக அளவில் ஆயுதங்கள் உக்ரைனுக்கு வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத இதை வச்சு புரிஞ்சுக்கலான்னு பல அனலிஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டீல் பேச்சுவார்த்தையெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா அமெரிக்கா, ஸோ அதோட ஸ்டைலை வச்சு பலரும் வந்து பார்த்தா கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது அமெரிக்காவோட அதிபரான ட்ரம்ப் அவர்கள் இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை செய்யறது பிஸ்னஸ் ஸ்டைலில் ஒரு டீல் வைக்கிற மாதிரி வைக்கிறாரு. அதாவது நார்மலாக எல்லாமே நல்லா போகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேல் அதிகாரிகள் வந்து கீழே நிலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு, எல்லாம் சூப்பராக தான் போயிட்டுருக்குன்னு இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மோட்டிவேட் பண்ணி அதுவும் பிரைனாக இருக்கட்டும், அலெக்சாண்டரா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே திரும்ப திரும்ப இந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட பாட்காஸ்ட் இதெல்லாம் பார்க்கும்போது புரிஞ்சுக்க முடியுது. என்ன சொல்கிறாங்கன்னா பாசிட்டிவ் சைன் கொடுத்துட்டு பேசிகிட்டே இருப்பாங்க. இது வந்து மேலும் மேலும் எதிர்தரப்பில் இருக்கிறவங்களுக்கு அழுத்தங்கள் விழுந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே ஏன் இன்னும் நடக்கல, ஏன் எதுவுமே சரி வரல, ஏன் இந்த ஸ்டெப்லேயே நிற்கிது, சீக்கிரமாக பண்ணுங்கன்னு இதை வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டைல் ஆஃப் அப்ரோச்சில் பண்ணும்போது இது ஒரு கான்ஃப்ளிக்ட், இது ஒரு நாடு. ஸோ அந்த நாட்டுக்கிட்ட போயிட்டு நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டைலில் ஒரு கான்செப்டில் போய் அப்ரோச் பண்ணும்போது அது சரி வராது. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ப்ரெஷரைஸ் ஆகி வெடிக்கணும். ரஷ்யா வெடிக்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம அழுத்தங்கள் கொடுத்துட்டே இருந்தோம். ஏன் பண்ண முடியல, ஏன் செய்ய முடியாது, இது ஏன் பண்ண முடியாது, அது ஏன் பண்ண முடியாது, நம்ம திருப்பி திருப்பி கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எதிர்தரப்பில் இருக்கிறவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே பஸ்ட் அவுட் ஆவாங்க. அதுதான் தேவை. அதாவது ரஷ்யா வந்து எப்படியாவது பிளேம் பண்ணும். ஏன்னா இப்போ அமெரிக்கா வந்து இருக்கக்கூடிய உண்மையான பிரச்சனைகளை ஒத்துக்கிட்டாங்க. அமெரிக்கா போய் உக்ரைனுக்குள்ள ரஷ்யா இப்படி பண்ணுதுங்களே அப்படிங்கிறவங்கள பைடன் அவர்களோட அரசாங்கம் போய் கேட்டால் இப்போ எப்படி ட்ரம்ப் அவர்களோட அரசாங்கம் வந்து பல விஷயங்கள் சொல்லி காட்டினாங்க. இது வந்து ஒரு ப்ராக்சி வாரு, அங்கே இருக்கக்கூடிய ரஷ்யர்களை இவங்க வந்து சித்திரவதை பண்ணாங்க, இனப்படுகொலை பண்ணாங்க, இது போரே நடந்திருக்காது, இது தேவையில்லாத ஒரு போர் அப்படிங்கிறதோட பல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. இதைத்தான் எல்லா நாளுக்கும் திருப்பி அமெரிக்காட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால பெருமளவில் பப்பு வேகலை. இப்போ ரஷ்யா வந்து அமைதி பேச்சுவார்த்தை கூப்பிட்டு நான் செய்கிறேனே, ஆனால் இப்படி செஞ்சுட்டாங்களே ரஷ்யா அப்படிங்கிறது போல கார்னர் பண்ணுறதுக்காக இது போல் செய்கிறாங்க அப்படிங்கிறதோட சில அனலிஸ்ட் வந்திருக்கு. எது எப்படியோ இது சுமூகமாக முடிக்கிறதுக்கான பேச்சுவார்த்தையே கிடையாது. இது வளவலன்னு வளர்த்து ரஷ்யா மேலே தப்ப ஃப்ரேம் பண்ணுன்றதுக்காக நடத்தக்கூடிய பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிற சில தப்புன்னு சொல்கிறாங்க. என்ன நடக்கும் தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் தாக்குதல்ங்கிறது இது தரப்பு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அடுத்தது அப்படியே நம்ம மிடில் ஈஸ்ட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா அமெரிக்கா சவுதி அரேபியாவுக்கு ப்ரிசைஸ்டான ராக்கெட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் சேல் பண்ணுறோம் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. எதுக்காக? எமன் ஹூதிஸ் மேலே திரும்ப ஒரு போர் தொடுக்கிறதுக்காகவா? ஏன்னா அழுத்தங்கள் பெருமளவில் அமெரிக்கா தரப்பு வந்து ஈரானுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஈரான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க இண்டிபெண்ட்டாக இருக்காங்க, அவங்களுக்கு வேணுங்கிறத அவங்க முடிவெடுத்து செய்கிறாங்க. அவங்க ஹமாஸ் கில்லிங்க பாலஸ்தீன் மக்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக அவங்க தாக்குதல் பண்ணுறாங்க. ஏன்னா இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் மேலே தாக்குதல் பண்ணுறாங்க. இதனால் மக்கள் பெருமளவில் இறக்குறாங்க, காயமடைகிறாங்க. அதை தடுக்கிறதுக்காக எமன் ஹூதிஸ் வந்து இஸ்ரேல் மேலே தாக்குதல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது போல நியாயப்படுத்தல் இவங்க தரப்புலேருந்து வருது. இதுக்கு அமெரிக்க தரப்புலேருந்து இல்லை, இது தீவிரவாத தாக்குதல் அப்படிங்கிறதால அவங்க தரப்புன்னு சொல்கிறாங்க.
எது எப்படியோ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பேலிஸ்டிக் மிசைலும் வந்திருந்தது, அதையும் தடுத்து நிறுத்திக்கணும் அப்படிங்கிற செய்திகள்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அது திரும்ப திரும்ப பேசுபொருளாக மாறிட்டு இருக்கு. ஹவுதிஸோட யமன் ஹவுதிஸோட மிசைல்கள் இஸ்ரேலை ரீச் ஆகிட்டு இருக்கு, இஸ்ரேலை தாக்குதல் பண்ணிக்கிட்டு இருக்கு, ஒரே நாளில் 2 முறையெல்லாம் மிசைல் அனுப்புகிறாங்க அப்படிங்கிற போல செய்திகள்லாம் திரும்ப திரும்ப பேச்சு பொருள் வந்து பேச்சு அடிபட்டுக்கிட்டே இருக்குது. இதனால இஸ்ரேலோட டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டிஸை பற்றி கேள்வி கேட்க தோணுது. இஸ்ரேல் மக்களுக்கும் அச்சங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டுவது. இந்த பிரச்சனை பெருசாகும் போது இந்த பிராந்தியத்தில் மிக பெருமளவில் பிரச்சனை வெடிக்கும் அப்படிங்கிற மாற்றுக்கருத்தில். அடுத்து அப்படியே சூடானுக்கு வந்துட்டோம் அப்படின்னா, சூடானில் வந்து பிரசிடென்ஷியல் பேலஸ் வந்து பிடிக்க போகிறாங்க அப்படிங்கிற நம்மளை பிடிச்சிட்டாங்களாமா, அதுக்கான இமேஜஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சூடானோட ராணுவம் திரும்பவும் பிரசிடென்ஷியல் பேலஸை மீட்டெடுத்துருக்குறாங்க. சூடானோட கேபிட்டலான கார்ட்டூமில் மிக முக்கியமான பகுதிகளை இப்போது ஆர்எஸ்எஃப் கிட்ட இருந்து சூடானோட ராணுவம் பிடிச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து அப்படியே பாகிஸ்தான் கிட்ட வந்துட்டோம்னா, அண்டை நாட்டில் எப்போ பாரு தினந்தோறும் தீவிரவாத தாக்குதல்னா, ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்ஏ ராணுவம் வந்து தாக்குதல் பண்ணுவாங்க. இப்போ பாகிஸ்தான் பிஎல்ஏ மிலிட்டன்ஸ் மேலே தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. சில கேம்ப்பு அதில் 10 தீவிரவாதிகள் இருந்தாங்க, மிலிட்டன்ஸ் போராளிகள் இருந்தாங்க, அவங்க மேலே நாங்கள் தாக்குதல் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற பாகிஸ்தான் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்தது அப்படியே நார்த் கொரியாவுக்கு வந்துட்டோம் அப்படின்னா, நார்த் கொரியாவுக்கு ரஷ்யாவோட சர்கி ஷோய்கு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜயம் பண்ணியிருக்கிறாரு. மேலும் மேலும் நார்த் கொரியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த டைஸ் அபரிவிதமாக வளர்ந்துகிட்டு இருக்கு. இது சவுத் கொரியாவுக்கு புளிய கரைச்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. திரும்பவும் சவுத் கொரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிங் பிரசிடென்ட் இருக்கிறார் இல்லைங்க, திரும்பி அவர் இம்பீச் பண்ணி விடுங்க முதல்ல அப்படிங்கிறது போல எதிர்கட்சி தரப்புலேருந்து கோரிக்கைகள் வந்து வலுவடைஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த சமயத்தில் நார்த் கொரியா வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இதே நார்த் கொரியா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டெஸ்ட் பண்ணதுக்கான காரணம் சும்மா சவுத் கொரியா அமெரிக்காவும் சேர்ந்து ட்ரில் பண்ணிட்டு இருக்கிறதுனால, இப்போ எந்த அளவுக்கு அமெரிக்காவோட இன்வால்மெண்ட் சவுத் கொரியாவில் இருக்கிறோம் அந்த அளவுக்கு ரஷ்யாவோட இன்வால்மெண்ட் இங்கே வந்துருச்சு நார்த் கொரியாவுக்கு. ஸோ அதனால செர்கி ஷோய்கு அவர்களாக வந்திருக்காரு. ஸோ இவங்க வந்து அதிக அளவில் இந்த லாங் ரேஞ்ச் மிசைல் இது போல விஷயங்கள் நார்த் கொரியா டெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க தரப்புலேருந்து கண்டனங்கள் ஜப்பான் மேலே வந்திருக்கு. ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்ச் மிசைலை வந்து வச்சுக்கிறீங்களா, டிப்ளாய் பண்ணிக்கிறீங்களா, அது பண்ணக்கூடாதுங்க, வருத்தம் அளிக்குது, கவலை தெரிவிக்குது, அப்புறம் நாங்களும் பெருமளவில் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற போல இருதரப்புலையும் வார்த்தை போர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சினா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த போய் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை.